உனக்கு ஞாபகம் இருக்கா ரேகா? நம்மளை சேர்த்து வச்சதே இந்த பட்டன் தான். நான் 12ஆம் நம்பர் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப என்ன பார்த்து பார்த்து சிரிச்சேன். பரிகாசம் பண்றியாக்குன்னு எனக்கு ஒரே கோவம். அப்புறம் பார்த்தா நான் பட்டனே போடல. ஒரே வெக்கமா போச்சு எனக்கு. இது அப்படி ஆரம்பிச்சது இப்ப பொத்தான் தச்சு கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கேன். பொத்தான் தச்சு கொடுக்கத்தான் பொண்டாட்டின்னு சில பேருக்கு நினைப்பு. பொத்தான் தைக்கிறவ எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? மறுபடியும் எதுக்கா இங்க வந்த? தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை தேடிக்கிட்டு வந்தேன். என்னடி சொன்ன? இவர் ஊன் புருஷனா? இதோ அவர் கட்டின தாலி. பல்ல உடைப்பேன். ஏன் பல்ல உடைப்பேன்? உன்ன மாதிரி கசன் சிஸ்டர் சொல்லிட்டு கள்ள தொடர்பு வச்சிருக்கனா? பாத்தீங்களா, பரஸ்திரி ஸ்நேகம் 10 அடி வாங்குற. அம்மா தாய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாமல நீ எப்படியாவது இருந்துட்டு போ. அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கல. ஆனா என் புருஷனை ஒரே அடியா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. இந்த தாலி மேலான வாங்க போலாம். பத்தினி சாபம், அப்புறம் பித்து முடிச்சால இவ. கொஞ்ச நேரம் இருந்துட்டே வாங்க. பரவாயில்ல. அது எப்படி நடந்து நான் என்ன சபிச்சிடாதே. நீ என் கழுத்துல கட்டின தாலிய அவ எடுத்து தங்க கழுத்துல கட்டிக்கிட்டு இப்ப என் கழுத்து இருக்கிறா ரேகா. ஆகவே மற்ற பெண்களுடன் தகாத உறவு கொண்டிருக்கும் உண்மை ஊர்ஜிதமாகிவிட்டபடியாலும் தாலி கட்டிய மனைவியான எனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக நான் கருதுவதாலும் என் கணவரிடமிருந்து சட்டப்பூர்வமான விவாகரத்தை கோருகிறேன். ரேகா, ரேகா, ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. அப்புறம் பாரு இந்த ஆளோட தள்ளெழுத்த. நான் வாங்கி தரமா விவாகரத்து? ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒண்ணு இல்லப்பா, ஒரிஜினல் தெய்வம். தையத்தை போடுமா? இதெல்லாம் நம்பாதே, அத்தனை வேஷம். இவன் ஜெகதவ பிரதாப. நீ கைத்து போடுமா? ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்குல்ல? REKHA. பாத்தியாடி, பாத்தியா? என் பொண்ணு இவ கேரக்டர்.